திருமதி அருள் அலெக்சிஸ் மேரி தம்பதியினருக்கு மூன்றாவதாக ஒரு குழந்தை பிறந்தது. அக்குழந்தை அருள்பணி சாமிநாதன் அவர்களால் திருமுழுக்கு அருட்சாதனம் பெற்று கிரிதரன் என்று பெயர் சூட்ட பெற்றார். இன்று அக்குழந்தை புதிய குருவாக நம்மிடையே வந்திருப்பது நம் அனைவருக்கும் பெருமை. அருள்பணி கிரிதரன் தனது பள்ளி படிப்பை, அதாவது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மெய்யம்புலியில் 1999ஆம் ஆண்டு முதல் 2005ஆம் ஆண்டு வரை பயின்றார். பின் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ராமேஸ்வரத்தில் 2005ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை பயின்றார். 2012ஆம் ஆண்டு அருள்பணி செங்கோல் வேதமாணிக்கம் அவர்களின் வழிகாட்டுதலில் குருத்துவ பயிற்சி தொடக்க நிலையினை திருச்சியில் உள்ள புனித அகுஸ்தினார் இளம் குரு மாணவர் இல்லத்தில் 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் பயின்றார். இளங்கலை கல்லூரி படிப்பை தேவகோட்டை ஆனந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் 2013-16 வரை கற்றுத்தேர்ந்தார். தனது ஆன்மீக உளவியல் பயிற்சியினை கிறிஸ்து இல்லம் கருமாத்தூரில் 2016 மற்றும் 2017ஆம் ஆண்டு முடித்தார். 2019 மற்றும் 2020ஆம் ஆண்டு தனது ஓராண்டு களப்பணியினை அருள்பணி சிங்கராயர் அவர்களின் மேற்பார்வையில் அற்புத குழந்தை இயேசு கோவில் உலகநாதபுரத்தில் செம்மையாய் செய்தார். 2020 முதல் 2023ஆம் ஆண்டு வரை தனது இறையியல் பயிற்சியினை புனித பவுல் இறையியல் கல்லூரி திருச்சியில் முடித்தார். 15 ஏப்ரல் 2023 அன்று திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களால் புனித பவுல் இறையியல் கல்லூரி திருச்சியில் திருத்தொண்டராக அருள்பொழிவு செய்ய பெற்றார். திருத்தொண்டு களப்பணிக்காக 6 மாதங்கள் புனித லூர்து அன்னை கோவில் மணப்பாறையிலும் 6 மாதங்கள் அற்புத குழந்தை இயேசு கோவில் உலகநாதபுரத்திலும் அருள்பணி ஞானதாசன் அவர்களின் வழிகாட்டுதலில் செவ்வனே செய்து முடித்தார். ஏப்ரல் 7, 2024 அன்று, அதாவது நேற்று மாலை சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு முனைவர் எல் ஆனந்தம் அவர்களால் புனித அலங்கார அன்னை தலைமை கோவில் சிவகங்கையில் குருத்துவ அருள்பொழிவு பெற்றார். உண்மைக்கு சான்று பகர்ந்திட என்ற விருது வாக்குடன் பணி செய்ய புறப்பட்டுள்ள நம் புதிய குரு அருள்பணி கிரிதரன் இதோ தான் பிறந்து வளர்ந்த நமது நொச்சுவாடி கிராமத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தென்குடா அருளானந்தர் கோவிலில் தன் முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்ற கடவுள் முன் நின்று கொண்டிருக்கிறார். இவர் நம் மண்ணில் சாதனை படைத்துள்ளார். உண்மையில் இது ஒரு குருத்துவ பெருவிழா. தங்கச்சி மடம் பங்கின் 3வது குருவாகவும் நொச்சுவாடி கிராமத்தின் முதல் குருவாகவும் அருள்பணி கிரிதரன் புதிய தனி முத்திரையை பதித்துள்ளார். தன் குருத்துவ பயிற்சி காலத்தில் பயிற்சி பாசறையில் தன்னையே பக்குவமாக செதுக்கி பாடல் பாடுதல் மற்றும் இசை மீட்டுதல் போன்ற பன்முகத்தன்மை கொண்டவராக விளங்குகின்றார். எனவே இப்புதிய குரு அருள்பணி கிரிதரன் அவர்களை மனமகிழ்வோடு அன்புடன் வரவேற்போம். அழைத்தல் என்ற உன்னத கொடையை கொடுத்த கடவுளுக்கு இவரோடு இணைந்து நன்றி கூறுவோம். மண்ணின் மகனோடு இணைந்து நாமும் நன்றி பெருக்கோடு கடவுளுக்கு நன்றி கூற வருகை பாடலில் இணைவோம். இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம்.
ஆரத்தி. நாம் கொண்டாடும் ஒவ்வொரு நிகழ்வும் மங்களகரமாக துவங்க மங்கள ஆரத்தி எடுத்து சந்தன குங்குமம் திலகமிடுவது தமிழர் பண்பாடு. இறைவனின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து அவர் ஆட்கொள்ள தம்மையே முழுமையாக கையளித்து அவரை பின்தொடர்ந்து அவரில் இணைந்து பயணிக்க இறையாட்சி கனவை நனவாக்க அழைக்கப்பட்டுள்ள அனுப்பணியாளர்களை மங்கள ஆரத்தி எடுத்து சந்தன குங்குமம் திலகமிட்டு அன்போடு வரவேற்போம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பதி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறைக்குலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறைக்குலமே வருக. திருப்பதி இதிலே கலந்திட அழைத்தோம், இறைக்குலமே வருக. வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். சிலுவை வழியை தினமும் நினைந்து நெஞ்சு கோயிலில் நாம் தாங்குவோம். சிலுவை பலியை தினமும் நினைந்து நெஞ்ச கோவிலில் நாம் தாங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. இறைவன் அரசை இன்றமைப்போம், அவர் சொல்வதெல்லாம் செய்ய கூடி வருவோம் வருவோம். இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். அரசு குருத்துவ திருக்குலம் நாமே, அவரின் சொந்தமாய் ஒன்றாகுவோமே. அரச குருத்துவ திருக்குலம் நாமே, அவரின் சொந்தமாய் ஒன்றாகுவோமே. நம்மை இழப்போம், தந்து மகிழ்வோம், உறவின் பாலம் நாம் ஆகுவோம். நம்மை இழப்போம், தந்து மகிழ்வோம், உறவின் பாலம் நாம் ஆகுவோம். புனித நாள் இன்று நாம் காணுவோம், புதிய கீதங்கள் இசைத்திடுவோம். புதிய நாள் இன்று நாம் காணுவோம், புதிய கீதங்கள் இசைத்திடுவோம். நீதி உலகை நாம் படைப்போம், அவர் சொல்வதெல்லாம் செய்ய கூடி வருவோம் வருவோம். இறைவன் குரல் கேட்போம், இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் அவரின் சந்நிதியில் வருவோம். கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம்
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று நம் இறைமகன் இயேசுவின் வார்த்தையை வாழ்வாக்கும் நோக்குடன் தனது அழைப்பை கண்டுணர்ந்து உன்னத சீடனாய் திருநிலைப்படுத்தப்பட்டு குருவாயிருக்கும் நம் பாசமிகு புதிய குரு கிரிதரன் இன்றைய திருப்பலியை நமக்காக நிறைவேற்ற இருக்கும் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் குருவானவர் என்பவர் ஓர் இறைமனிதர். இறைவனால் அழைக்கப்பட்டு இறை நெருக்கத்தில் பங்கேற்று பிற மனிதர்களுக்கு இந்த நெருக்கத்தின் வாயில்களை திறந்து விடுபவர். இன்றைய நவீன உலகில் குருத்துவ பணி சவால்கள் நிறைந்தது. சங்கடங்கள் சூழ்ந்து இருப்பினும் உண்மைக்கு சான்று பகிர்ந்திட என்ற விருது வாக்குடன் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் தன் அழைப்பை சிவகங்கை மறைமாவட்டத்தில் உணர்ந்தவராகவும் அதை ஏற்றுக்கொண்டவராகவும் தனது குருத்துவ பணிவாழ்வை துவங்க முன் வந்துள்ளார். எனவே இவ்வேளையில் குருத்துவம் என்னும் மாபெரும் கொடையை இவருக்கு அளித்தமைக்கு இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். சிவகங்கை மறைமாவட்டத்தில் இவர் பணி சிறக்கவும் அனுப்பப்படும் இடமெல்லாம் பன்மடங்கு கனித்தந்து ஏழை எளிய மக்களுக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளித்திடவும் பிறருக்கு மகிழ்ச்சியாக அமைந்திடவும் உருக்கமாக ஜெபிப்போம். மேலும் இறைவனுக்கு நன்றி கூறும் இந்நாளில் இவருக்கு பக்க பலமாக இருந்த பெற்றோர், ஞான பெற்றோர், ஆசிரியர்கள், உடன்பிறப்புகள், நண்பர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் ஆகியோர்களுக்காகவும் இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். கல்வாரி நாயகனின் கனிவையும் இரக்கத்தையும் பெற வரம் வேண்டி உண்மைக்கு சான்று பகரும் சீடர்களாய் இணைவோம். இப்பலியில் ஜெபிப்போம் இப்புதிய குருக்களின் அருள் வாழ்விற்காய். புதிய குரு அருள்பணி கிரீதனுடைய முதல் நன்றி திருப்பலிக்கு உங்கள் ஒருவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி என்னை இந்த திருத்தொண்டில் அமர்த்தினார் என்று புனித பவுலடிகள் திமேத்தியுக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் 12வது வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார். நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி என்னை திருத்தொண்டில் அமர்த்தினார். இது புனித பவுலடிகளுடைய அனுபவம். ஆனால் இதற்கு முன்னாடி அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியும். பவுல் சவுலாக இருந்தபோது எவ்வாறு செயல்பட்டார், இதையெல்லாம் செய்தார் என்று. ஆனால் அதற்கெல்லாம் பன்மடங்காக அவர் இயேசுவுக்காக எவ்வளவு உறுதியோடு வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரியும். எனக்கு உறுதி ஊட்டும் இறைவனால் எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்று சொல்கிறார். ஒப்பற்ற செல்வமாகி இந்த இயேசு ஆண்டவரை அடையும் பொருட்டு இந்த உலகச் செல்வங்களை எல்லாம் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்கிறார் பிலிப்பியர்கள் திரும்ப 3:8. இவ்வாறு ஒரு காலத்தில் அவர் இயேசுவை எதிர்த்தாலும் திருச்சபைக்கு எதிராக சென்றாலும் அவர் இயேசுவை அனுபவித்த பிறகு இயேசுவுக்காக வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் பெருமை என்று கருதினாரோ அதையெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவே எனது பெருமை என்று வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு சிலர் தேர்ப்படையிலும் ஒரு சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர். நானோ ஆண்டவரில் பெருமை அடைகிறேன் என்று திருப்பாடல் 20:7 நாம் வாசிக்கிறோம். அதற்கேற்ப புனித பவுலடிகளும் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வரிசையில் வருகிறவர்தான் குருக்கள் அனைவரும். நேற்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இன்று முதல் நன்றி திருப்பலியை இந்த பிறந்த மண்ணில் நிறைவேற்றும் புதிய குரு கிரிதரன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன்.
மேலும் அவரோடு இணைந்து இந்த நன்றி திருப்பலியில் பங்கேற்று நமக்காக ஜெபிக்கின்ற புதிய குரு இனிக்கோ ஆனந்த் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இந்த திருப்பலியில் பங்கேற்று புதிய குருக்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற வட்டார அதிபர்களையும், குறிப்பாக ராமநாதபுரம் வட்டார அதிபர் அருள்பணி சிங்கராய் அவர்களையும், ஆர்எஸ் மங்கலம் வட்டார அதிபர் அருள்பணி தேவசகாயம் அவர்களையும், மறைமாவட்ட செயலர் அருள்பணி மரிய டெல்லஸ் அவர்களையும், மேலும் வந்திருக்கின்ற அனைத்து மறைமாவட்ட குருக்கள், துறவர சபையை சார்ந்த குருக்கள், தீவு அருள்பணியாளர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் அனைவரையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இந்த திருநிகழ்வில் பங்கேற்று புதிய குருவுக்காகவும் நமக்காகவும் ஜெபிக்க வந்திருக்கின்ற மண்ணின் அருட்பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இந்த தியாக திருப்பலியில் பங்கேற்று புதிய குருக்களை வாழ்த்தவும் ஜெபிக்கவும் வந்திருக்கின்ற அனைத்து இறைமக்களையும், குறிப்பாக உலகநாதபுரம் பங்கிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து இறைமக்கள், அன்பு தந்தை புதிய குருவோடு நெருங்கிய உறவிலும் தொடர்பிலும் இருக்கின்ற, அவருடைய பணிக்கு உதவி செய்ய இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும், தீவு அனைத்து இறைமக்களையும், தங்கச்சி மடம் பங்கு மக்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய குருக்களுக்காக இந்த நாளில் ஜெபிப்போம். அவருடைய பெற்றோர்களுக்காக ஜெபிப்போம். உடன் பிறந்தோருக்காக ஜெபிப்போம். அவருடைய அருட்பணிக்கு இதுவரையிலும் உதவி செய்த, உற்சாகமூட்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்காக, ஆன்மீக வழிகாட்டிகளுக்காக, இறை மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். இன்று இவர்கள் தொடங்குகின்ற இந்த இறைப்பணி எந்நாளும் இறைவனுக்கு ஏற்ற முறையில் அமையவும், சொல்லிலும் செயலிலும் அனைத்து நிலையிலும் இறைவனுக்கு சான்று வரக்கூடிய நல்ல இறை தூதர்களாக, இறை அடியார்களாக வாழ தொடர்ந்து இவர்களுக்காக ஜெபிப்போம். நானே உலகின் ஒளி, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்ற இறைவார்த்தைக்கேற்ப நேற்றைய நாளில் புதிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அருள்பணி கிரிதணி மற்றும் அருள்பணி இனிக்கோ ஆனந்த் இருவருக்கும் இறைவன் செய்த அளப்பரிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறைவனின் அருளாசிர் நிறைவ கிடைக்கவும் அருள் வேண்டி குத்துவிளக்கின் முதல் திரியை இருவரும் இணைந்து ஏற்றுவார்கள். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்ற இறைவார்த்தைக்கேற்ப அருள்பணி கிரிதரன் அவர்களை ஆண்டவனின் அருள்பணிக்காய் மனமு வந்து அர்ப்பணிந்த அவரது பெற்றோர் ஜெபமாலை மற்றும் அலெக்சிஸ் மேரி இருவரும் இணைந்து இரண்டாம் திரையை ஏற்றுவார்கள். உண்மையான மனமகிழ்ச்சி வாழ்வின் பாதையை காட்டும் காந்தம் போன்றது என்ற அன்னை தெரசாவின் பொன்மொழிக்கேற்ப அருள்பணி கிரிதரனின் ஞான பெற்றோர் மரிய ராபர்ட் மற்றும் ஹெலன் மேரி மூன்றாம் திரியை ஏற்றுவார்கள். சாதாரணமாக உள்ள மனிதர்களை தான் இறைவன் அதிகம் விரும்புகிறான். அதனால்தான் இவர்களை உலகத்தில் அதிகம் படைக்கிறார் என்ற ஆபிரகாம் லிங்கனின் கூற்றிற்கேற்ப அருள்பணி கிரிதரன் அவர்களை ஆன்மீகத்தில் வளர்த்தெடுக்க உதவிய அனைத்து அருள்பணியாளர்கள் சார்பாக அருள்பணி ஞானதாசன் மற்றும் பேராசிரியர் அருள்பணி மைக்கேல் இருவரும் இணைந்து நான்காம் திரியை ஏற்றுவார்கள். ஓவியத்திற்கு அழகு சேர்ப்பது பல வண்ணங்கள். அதுபோலத்தான்
நம் மனதிற்கு அழகு சேர்ப்பது நல்ல எண்ணங்கள் என்ற வார்த்தைக்கேற்ப தங்கச்சி மடம் பங்கின் வளர்ச்சிக்காக அயராது உழைத்து கொண்டிருக்கும் அருள்பணி ஜெபஸ்தியான் மற்றும் கிராம நிர்வாகத்தினை பாங்கோடு நடத்தி வரும் கிராம நிர்வாகத்தினர் சார்பாக உதவி தலைவர் அருள்சாமி 5ஆம் திரியை ஏற்றுவார்கள். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இறைவா, என்னுடைய பேறு பயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானி. நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் எரேமியாவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 4 தொடங்கி 8 முடிய. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினராக்கினேன். என்னை ஏற்படுத்தின நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எளியோர்க்கு நற்செய்தி சொல்லவும் நிறைவுண்மைக்கு சாட்சி சொல்லவும் நான் உன்னை தேர்ந்து கொண்டேன். அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே. என் மகனே, எனக்காக உன்னை நான் தேர்ந்து கொண்டேன். என் மகனே, என் கையில் உன்னை நான் பொறித்து கொண்டேன். என் மகனே, எனக்காக உன்னை நான் தேர்ந்து கொண்டேன். என் மகனே, என் கையில் உன்னை நான் பொறித்து கொண்டேன். தகர்க்கவும் கட்டவும் வலிமை நான் தந்தேன். அஞ்சாதே மகனே, தகர்க்கவும் கட்டவும் வலிமை நான் தந்தேன். கலங்காதே மகனே. என் மகனே, எனக்காக உன்னை நான் தேர்ந்து கொண்டேன்.
பிடித்து வழி நடத்தி உன் தோளில் சுமந்தாயே. தோல்வியால் துயரினில் உடனிருந்து என் சுவாசமாய் உறைந்தாயே. என் கரம் பிடித்து வழி நடத்தி உன் தோளில் சுமந்தாயே. தோல்வியால் துயரினில் உடனிருந்து என் சுவாசமாய் உறைந்தாயே. இந்நாளிலே உன் வார்த்தைகளை நற்செய்தியாய் நீ விதைத்தாயே. என்னை நீ தேர்ந்து கொண்டாய், உன் பணிக்கென அனுப்பி வைத்தாய். அஞ்ச மாட்டேன், கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன் நானே. அஞ்ச மாட்டேன், கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன் நானே. மகனே, எனக்காக உன்னை நான் தேர்ந்து கொண்டேன். என் மகனே, என் கையில் உன்னை நான் பொறித்து கொண்டேன். என் மகனே, எனக்காக உன்னை நான் தேர்ந்து கொண்டேன். என் மகனே, என் கையில் உன்னை நான் பொறித்துக் கொண்டேன். தகர்க்கவும் கட்டவும் வலிமை நான் தந்தேன். அஞ்சாதே மகனே, தகர்க்கவும் கட்டவும் வலிமை நான் தந்தேன். கலங்காதே மகனே. என் மகனே, எனக்காக உன்னை நான் தேர்ந்து கொண்டேன். என் மகனே, என் கையில் உன்னை நான் பொறித்துக் கொண்டேன். உன்னை நான் பொறித்துக் கொண்டேன். உன்னை நான் பொறித்துக் கொண்டேன். இரண்டாம் வாசகம். புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவார்த்தைகள் 9 முதல் 13 வரை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானதன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கின்றது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொன்றிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொன்றிராதோர் வாழ்வை கொன்றிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோர்க்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி இயல் 13 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். புதிய அருள் பணியாளர் கிரிதரன் அவர்களுக்கு வாழ்த்தையும் பாராட்டையும் உடனிருப்பையும் ஜெபத்தையும் இந்நாளில் உரித்தாக்கி அவரோடு இணைந்து இப்பலியை நிறைவேற்றுகிற புதிய அருள் பணியாளர் இனிகோ ஆனந்த் அவர்களுக்கும் வாழ்த்தை சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை கைதட்டி நம்முடைய மகிழ்ச்சியை, பாராட்டை, வாழ்த்தை அன்போடு தெரிவிப்போம். நேரம், சூழ்நிலை, தூரம் இவற்றையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மிக மிக சுருக்கமாக என் மறையுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடவுள் பலரை அழைக்கிறார். அழைக்கிறவர்களுக்கு ஆசி கொடுத்து வழி நடத்துகிறார். அவர்களை பக்குவப்படுத்துகிறார். அவர்களை உயர்த்துகிறார். இது எல்லாமே நம்ம புதிய அருள் பணியாளர் கிரிதரனுக்கு பொருந்தும். ஆளை பார்த்து ஒன்று நம்ம எடை போட்டக்கூடாது. குட்டையாக இருக்கிறாரு, சின்ன ஆளாக இருக்கிறாரு, முகத்தை பார்த்தா பாவமாக வச்சுக்கிறாரு என்றெல்லாம் எண்ணிவிட வேண்டாம். திறமையானவர், வலிமை மிக்கவர், உழைப்பாளி, நல்ல பாடகர், இப்படி அவரிடம் இருக்கிற திறமைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மாதா தொலைக்காட்சியில் காலை 5:30 மணிக்கு நடைபெறுகிற காலை ஜெபம் வழிபாட்டை பார்த்தால் இவர் அங்கே பதில் பாடலை பாடிக்கொண்டிருப்பார். அழகான குரல் வளம்.
கடவுள் கொடுத்திருக்கிற ஆற்றல் அதை மிக திறமையாகவே நன்றாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. வீட்டில் தான் பெற்ற ஆற்றலை, தன் குடும்ப சூழலை, சுற்றுப்புற சூழலை பயன்படுத்தி கடுமையாக உழைக்கிறவர். நல்ல திறமைகளை கொண்டவர். எதையும் எளிதாக செய்யக்கூடிய வலிமை படைத்தவர். இப்படிப்பட்ட இவர் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். இறை பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். யாரை நான் தேர்ந்தெடுப்பேன் என்கிற இறைவாக்குக்கு ஏற்றபடி, இதோ நான் வருகிறேன், என்னை முழுமையாக தருகிறேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக ஒப்படைத்திருக்கிறார். முழுமையாக ஒப்படைக்கிற போது கூடவே நிச்சயமாக சவால்களும் வரும், பிரச்சனைகளும் வரும், சிக்கலும் வரும். இந்த காலகட்டத்தில் சான்று பகர்வதே ஒரு மிகப்பெரிய கடினமான காரியம். அதுவும் உண்மைக்கு சான்று பகர்வது என்பது இன்னும் கடினமான காரியம். ஆனால் அப்படி சான்று பகருகிற போது இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோமே, 100 மடங்கோ 60 மடங்கோ 30 மடங்கோ பலன் கிடைக்கும், பலன் கொடுப்பவர் கடவுள் என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இவரும் இருந்த இடங்களில் உண்மையிலேயே கற்றுக்கொண்ட கல்வியை, அனுபவத்தை, இறை வார்த்தையை சான்றாக பிறருக்கு எடுத்து காட்டுகிறார். ஆனால் நாம் சான்று பகருகிற போது நிச்சயமாக சறுக்கல் வரும். நம்ம ஆளை பார்ப்பார்கள், நம்முடைய இலக்கை பார்ப்பார்கள், நம்முடைய ஆற்றலை பார்ப்பார்கள், நம்முடைய திறமையை பார்ப்பார்கள். இவர் இவ்வளவுதான் என்று கூட சொல்லி நம்மோடு இறைவன் கொடுக்கிற வாய்ப்பை பார்க்காமல் இந்த உலகம் கொடுக்கிற சவால்களை அதிகமாக இந்த உலகம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு முறை உலகநாதபுரம் பங்கில் பணியாற்றிய போது ஒரு முறை வெளியூருக்கு போயிருந்தேன், வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். திடீர்னு கிரிகிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அவர்கிட்ட இருந்து இல்லை, அங்கேருந்து ஒரு சூப்பர்வைசர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. நம்ம நாட்டில் பகல் நேரம், அங்கே இரவு நேரம். அந்த நேரத்தில் அந்த தொலைபேசி எடுத்து அந்த மெசேஜை பார்த்தேன். அவர் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தார். ஃபாதர், இங்கே உள்ள உண்டியலை உடைச்சி யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொன்னேன், அதில் ஒன்றும் பெருசாக இருந்திருக்காது, உடைச்சவன் தான் ஏமாந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லி. இவர் போய் பார்த்து பிறருடைய உதவியோடு பார்த்து அது முழுசாக உடைக்க முடியலை, அதுக்குள்ளே யாரோ வந்துட்டாங்க, என்னை பார்த்துட்டு அவ்வளவு மட்டமாக நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வீரமாக விவேகமாக காரியத்தை சாதித்து நான் அவர்கிட்ட கூலாக சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அந்த பிரச்சனை அதுவாக தீர்ந்துவிடும், நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து கொண்டே இருங்கள் என்று சொன்னேன். எதற்கு இந்த மேற்கோளை சொல்லுகிறேன் என்றால், பணி செய்கிற போது சவால்களும் சறுக்கல்களும் பிரச்சனைகளும், எதிர்பார்க்கிற பிரச்சனைகளும் எதிர்பாராத பிரச்சனைகளும் நிச்சயமாக வரும். வலிமை தரக்கூடியவர் யார்? ஆண்டவர் இயேசு. இவர் ஏன் இந்த மையக் கருத்தை எடுத்தார் என்று அவரிடம் விசாரித்தேன். அப்படி என்னப்பா உண்மைக்கு சான்று பகர போகிற, எங்கே இதை கண்டுபிடித்தாய் என்று கேட்டேன். அப்போ தான் சொன்னார், என் கிராமத்தின் பாதுகாவலர், நம் மறை மாவட்ட பாதுகாவலர் புனித அருளானந்தர் கொடுத்த அந்த இலக்குத்தான், அந்த ஆற்றல் தான் என்னை இந்த அருமையான மையக்கருத்தை எடுக்க வைத்தது என்று மொழிந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இயேசு உண்மைக்கு சான்று பகர்ந்த காரணத்தால் அன்றைக்கு கேள்விக்கு உட்படுத்தப்பட்டார், சவால்களை சந்தித்தார். ஆனால் இன்று வரை நினைவு கூறப்படுகிறார். 300 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்த நம் ஊரின் பாதுகாவலர், நம் மறை மாவட்ட பாதுகாவலர் புனித அருளானந்தர் சவால்களுக்கு உட்படுத்தப்பட்டார், எதிர்ப்பை சந்தித்தார், தன் தலை வெட்டப்படக்கூடிய அளவுக்கு தன்னையே கையளித்தார். இன்றைக்கு நாம் அவரை புனிதராக பார்க்கிறோம். இது போன்ற எடுத்துக்காட்டுக்களை சொல்லிக்கொண்டே போகலாம். புனித அன்னை தெரசா, புனித தேவசகாயம்,
இறை ஊழியர் லெவே, இப்படி ஒரு பெரிய பட்டியலை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள், இதோடு முடிந்து விட்டது, இவரை கொன்று விட்டோம், இவரை தீர்த்து விட்டோம், இவரை அவமானத்துக்கு உட்படுத்தி விட்டோம், இவரை சிக்கலுக்கு உள்ளாக்கி விட்டோம், முடிந்தது என்று எண்ணினார்கள். இல்லை, அங்கேதான் ஒரு தொடக்கம் ஆரம்பமானது. அவர்கள் உண்மைக்கு சான்று பகர்ந்த காரணத்தால் இன்றைக்கு இத்துணை ஆண்டுகள் கழித்தும் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் குரல் கொடுத்து அல்லது அந்த குரலுக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் ஆண்டவர் இயேசுவை போன்று, புனித அருளானந்தரை போன்று, புனித தேவசகாயத்தை போன்று இந்த உலகத்தின் பார்வையில் அது தோல்வியாக இருக்கலாம், நெருக்கடியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவருடைய பார்வையில் அது உயர்ந்த செயலாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாள், இந்த மைய கருத்து, புதிய அருள்பணியாளருடைய இந்த இலக்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த பணியை செய்கிற போது ஒருவேளை தற்கால தோல்வி வரலாம், தற்கால சிக்கல் வரலாம், தற்கால எதிர்ப்பு வரலாம். ஆனால் எப்படி ஆண்டவர் இயேசு, புனித அருளானந்தர் இத்துணை ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கு நினைவு கூறப்படுகிறார்களோ, அப்படி நாமும் நினைவு கூறப்படுவோம் என்பதைத்தான் இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். புதிய அருள்பணியாளரே, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எங்கு சென்றாலும் இறைவார்த்தையின் ஒளியில் வாழுகிற போது சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் எதிர்ப்பார்கள், சிலர் நம்மோடு துணையாக இருப்பார், சிலர் சொல்லாததை கூட சொன்னதாக சொல்லி உங்களை சிக்கலுக்குள்ளாக்குவார். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் துணையோடு பயணிக்கிறோமோ, எப்போது நாம் இறைவனின் கரம் பிடித்து நடக்கிறோமோ, அப்போது வருகிற சிக்கல் கூட இந்த இருக்குது அழகான பூக்கள் இதுபோன்று அழகாக மகிழ்ச்சியாக பார்ப்பதற்கு ரம்மியமாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த பூக்களை கவனித்து பார்த்தால் அந்த பூக்களுக்கு கீழே நிச்சயமாக முற்கள் இருக்கும். முள்கள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. நீங்களும் உண்மைக்கு சான்று பகர என்கிற இலக்கோடு பயணிக்கிற போது பூக்களும் இருக்கும், அதற்கு கீழே நிச்சயமாக முள்களும் இருக்கும். இரண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இன்பமும் துன்பமும், வெற்றியும் தோல்வியும் இருப்பதுதான் வாழ்க்கை. ஆனால் இந்த முள்களை பார்த்து நாம் அச்சம் கொண்டு பயந்து போனால் இந்த பூக்களை ரசிக்க முடியாது. இதைத்தான் நற்செய்தியிலே கேட்டோம். கடவுள் நமக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறார், திறமையை கொடுத்திருக்கிறார். அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தினால் நிச்சயம் 100 மடங்கு 60 மடங்கு பலன் கொடுக்க முடியும். அப்படி பலன் கொடுக்கிற வாழ்வாக உங்கள் இந்த அருள்பணி வாழ்வு தொடங்கட்டும். ஏற்கனவே நீங்கள் கொண்டிருக்கிற ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் விவேகத்தோடும் தைரியத்தோடும் நீங்கள் இதுவரை செய்து வந்திருக்கிற பணிகளை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் என்கிற இலக்கோடு நீங்கள் பயணிக்க உங்களை வாழ்த்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் ஒரு செய்தி. அருள் பணியாளர்கள் மக்களிடமிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், குடும்பத்திலிருந்து தான் வருகிறார். எங்கேயும் வெளியிலிருந்து வானத்திலிருந்து குதிப்பவர்கள் அல்ல. நல்ல குடும்பங்கள் நல்ல அருள் பணியாளர்களை உருவாக்கும். அவர்கள் ஒரு சிறிய பணியை சிறப்பாய் செய்கிற போது உங்களுடைய அங்கீகாரமும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய உடனிருப்பும் சிறப்பாக இருந்தால் இன்னும் இரட்டிப்பான பணிகளை, மிகச் சிறப்பான பணிகளை செய்ய முடியும். பல நல்ல காரியங்கள் நடக்கிற போது அது நமக்கு பெருசாக தெரியாது. எத்தனை நல்ல காரியங்கள் நடந்தாலும், எவ்வளவு கடினமான பணி நடந்தாலும், எவ்வளவு இறைவார்த்தை பணி நடந்தாலும் நம்ம யாரும் அதை பெருசாக பார்க்குறதில்ல. ஆனால் எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன சிக்கல், ஒரு சின்ன சறுக்கல் வந்துட்டால் அப்போ தான் எல்லாரும் ஒன்று கூட்டி
ஒரு பெரிய ஃபோக்கஸ் லைட்டை அந்த சின்ன பிரச்சனைக்கு அடித்து அதை பெரிதாக்குகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய பங்களிப்பும் நிச்சயமாக எங்களுக்கு தேவை. பங்கு பணிகளில் ஈடுபட்டிருக்கிற அருள் பணியாளர்களுக்கும் துறவு பணிகளில் ஈடுபட்டிருக்கிற அருள் பணியாளர்களுக்கும் எங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய உடனிருப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய பங்களிப்பு தேவை. அதையும் நீங்கள் தொடர்ந்து கொடுக்க வேண்டும். இன்னும் ஆர்வமாய் உற்சாகமாய் பணி செய்ய எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களையும் கேட்டு புதிய அருள் பணியாளர்கள் இருவரையும் மீண்டும் மனதார வாழ்த்தி ஆண்டவருடைய ஆசியோடு என்றைக்குமே சான்று பகரக்கூடிய, அதுவும் உண்மைக்கு சான்று பகரக்கூடிய அருமையான பணிகளை செய்ய கரம் குவித்து நம்பிக்கையோடு இறைவனை பார்த்து ஒரு நிமிடம் வேண்டுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, தகுதியற்ற எங்களை நீரே தேர்ந்தெடுத்து பக்குவப்படுத்தி உருவாக்கி வழிநடத்தி நீ முன்குறித்திருக்கிற பணிகளை நாங்கள் செய்ய அழைத்திருக்கிறேன். புதிய அருள் பணியாளர் கிரிதரனுக்காக சிறப்பாக வேண்டுகிறோம். கடந்த காலத்தில் அவரை நீரே வழிநடத்தி காத்து வந்தீர். நன்கு கற்றுக்கொள்ளவும், கற்றுக்கொள்வதை எடுத்துச் சொல்லவும், இறைவார்த்தையின் ஒளியில் வாழவும் அவரை தேர்ந்தெடுத்தி அவருடைய வழியில், அவருடைய பாதையில், அவருடைய பயணத்தில் நீரே உடனிருக்கவும், அவருடைய பணி சான்று பகரக்கூடிய பணியாக இருக்கவும், உண்மைக்கு சான்று பகரக்கூடிய பணியாயிருக்கவும் நீரே அவரை வழிநடத்தும். அவரோடு உடன் பயணித்து அவருக்கு துணையாயிருந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. எனவே அனைவரும் நம்முடைய மன்றாட்டுக்களை கடவுள் முன்பு சமர்ப்பிப்போம். நீங்கள் என் சாட்சிகள் என்ற இறைவா, நற்செய்தியின் தூதுவர்களாய் அர்ப்பண உள்ளத்தோடு வாழ நீர் பெயர் சொல்லி அழைத்த எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள் மற்றும் இருபால் துறவரத்தாருக்காக நன்றி கூறுகின்றோம். இவர்கள் அனைவரும் இறையாட்சியின் விழுமியங்களை வாழ்வாக்கி இறைவனின் கரங்களாக திரு அவையை வழி நடத்திடவும், மேலும் இன்று திருப்பலி நிறைவேற்றி செபித்து கொண்டிருக்கும் எம் அருட்பணியாளர்கள் அனைவரும் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் திரு அவைக்காக உழைக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்ற இறைவா, அகவாழ்வை புதுப்பிக்க வாழும் முறை அதுவென வாழ்ந்து எம்மையும் வாழத் தூண்டும் புனித அருளானந்தரின் பாதுகாவலுக்காய் நன்றி கூறுகின்றோம். திருமுழுக்கின் வழியாக புனிதம் அடைந்து உண்மைக்கு சான்று பகர்ந்திட என்ற விருதுவாக்கின் மூலம் சிவகங்கை மறைமாவட்டத்திலே பணி செய்ய தன்னை முழுவதும் உவந்தளித்த அருள்பணி கிரிதரன் மற்றும் நீதியை நிலைநாட்டிட என்ற விருதுவாக்குட்பட்டு பணி செய்ய புறப்பட்டுள்ள அருள்பணி இனிகோ ஆனந்த் இருவரும் இயேசுவை நெருங்கி பின் சென்று ஏழை எளிய மக்களின் நல்வாழ்விற்காய் தங்களையே முழுவதுமாக கையளித்து தூய ஆவியின் அருள் துணையோடு இவர்கள் மேற்கொண்டுள்ள இக்குருத்துவ வாழ்விலே நிறைவு கண்டிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இறைவா, பொதுப்பணிக்காய் தங்களை இழக்க துணிந்த எம் நாட்டு தலைவர்களுக்காய் நன்றி கூறுகின்றோம்.
தன்னலம் களைந்து சேவை மனதுடன் மக்களுக்காய் உழைக்க அழைக்கப்பட்டுள்ள இவர்கள் தேவையில் உழலும் மக்களை இனம் கண்டு நடுநிலை தவறா உள்ளத்தோடு மக்கள் பணியாற்றவும் அரசின் திட்டங்களை செயல்படுத்தவும் ஞானம் நிறைந்த உள்ளத்தை தர வேண்டும் என்றும் மேலும் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் நல்ல முறையில் நடைபெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்ற இறைவா, அருட்பணி கிரிதரன் அவர்களின் குருத்துவ பணிக்காய் உழைத்த அனைவருக்காகவும் நன்றி கூறுகிறோம். சிறப்பாக அவரது பெற்றோர், உடன்பிறப்புகள், உற்றார் உறவினர், நண்பர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள் அனைவரையும் அருள் வரங்களால் நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தையே, உமது திருவுளம் என்னில் நிறைவேறுக என பணிந்து பணிவுடை புரிய வந்த இறைவா, எம் பங்கிற்காய் உழைத்த அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். குருத்துவத்தை கொண்டாடி மகிழும் இவ்வினிய வேளையிலே எம் பங்கின் இளைஞர்களும் இளம்பெண்களும் இறை அழைத்தல் என்னும் அருள் கொடையை பெற்று பிறருடைய வாழ்வில் ஒளியேற்றும் தீபங்களாக மிளர அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறதென நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளித்த மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்டதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அறிவு எந்தன் திறமை எந்தன் உயர்வு உமக்கே, எந்தன் வாழ்வு எந்தன் உழைப்பு எந்தன் விளைச்சல் உமக்கே. எந்தன் அறிவு எந்தன் திறமை எந்தன் உயர்வு உமக்கே, எந்தன் வாழ்வு எந்தன் உழைப்பு எந்தன் விளைச்சல் உமக்கே. ஏற்றருளும் என்னை ஏற்றருளும் எந்தன் ஆற்றலெல்லாம் உந்தன் பணிக்காக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயரின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளத்தையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பழியில் முற்கால பழிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: மன்னகமும் உமது மாட்சியால் இறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியாரின் செயல்களால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், புதிய அருட்பணியாளர்கள், எல்லா திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற
இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட சந்தியா, மாதவடியாள், செங்கோல், சாண்ட்ரா, லெவி, செபஸ்தியான், மரிய பாக்கியம், மாதவடியான், அமிர்தம், திவ்யநாதன், சூசை மரியாள் என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கின்ற இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர் தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவர்களும் உயிர்ப்பில் கிறிஸ்துவைப் போல இருப்பார்களாக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்க்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரிய இறை மக்களை, இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த புனித விருந்திலே புதியதானது, உறவாள் வாழ்வு இனிமையானது. எல்லாம் இங்கு நீயே என்று உள்ளம் பாடுது. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன். தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டேன்.
புதியதானது உறவாள் வாழ்வு இனிமையானது எல்லாம் இங்கு நீயே என்று உள்ளம் பாடுது. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே என் கண்ணில் பேராவல் கண்டே. வாழ்வாகும் உன் வாழ்வு உன்னாலே என் வாழ்வு உயர்வானது. உன் அன்பில் அணைந்தேன் உன்னோடு கலந்தேன் உன் மாண்பை பகிர்ந்தே உணராகிறேன். ஆழ்வவா இறைவா என் நிறைவானவா. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. உன்னால் இதயம் புதியதானது உறவாள் வாழ்வு இனிமையானது. எல்லாம் இங்கு நீயே என்று உள்ளம் பாடுது. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பினால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புதிய குருவின் ஆசி பெற்றவர்களாய் உண்மைக்கு சான்று பகர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.